மதிப்புக்குரிய நண்பர்களே, அன்பு நண்பர்களே, இன்று எனக்கு 20ஆம் ஆண்டு பாதுகாப்பு வார பயிற்சி போட்டிக்கான ஒரு வேலை. சுரங்கம் 1A கண்டறிப்பதற்கு வந்திருக்கின்ற இந்த நாளில் உங்கள் அனைவரும் சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி. இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு விபத்தில்லா சுரங்க உற்பத்தி. நம் நிலத்தின் அடியில் கிடைக்கும் நிலக்கரியாகட்டும், இரும்பாகட்டும், தங்கமாகட்டும் அனைத்தும் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உற்பத்தி வளர்ச்சிக்கு தொழிலாளியின் உயிரை பறித்துவிட்டால் அந்த முன்னேற்றம் எதற்காக? இந்த உற்பத்தி வளர்ச்சி தொழிலாளியின் உயிரை பறித்துவிட்டால் அந்த முன்னேற்றம் எதற்காக? ஒரு சுரங்க விபத்து ஒரு குடும்பத்தின் கனவையை சிதைக்கிறது அல்லவா? அன்பு உறவுகளே, விபத்தில்லா உற்பத்தி மட்டுமே உண்மையான உற்பத்தியாக இருக்கும். தலைக்கவசம் உயிரை காக்கும், சரி. கண்ணாடி கண்களை பாதுகாக்கும், சரி. முகக்கவசம் நுரையீரலை காக்கும், அதுவும் சரி. காது பாதுகாப்பு, சுத்தத்திலிருந்து காப்பாற்றும், ஓகே, எல்லாம் சரி. இயற்கையாகவே நமக்கு இறைவன் கொடுத்த அந்த உபகரணம், தலையில் தலைமுடி, உடல் மேலே பொருத்தப்பட்டிருக்கின்ற தோல், இதெல்லாமே இருந்தும் அதிகமாக நாம் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவிட்டி நம்ம நிறுவனம், என்எல்சி நிறுவனம் நமக்கு கொடுக்குது. அதை தாண்டி எப்படி விபத்து ஏற்படுது? சரியான சிந்தனை இல்லை, வீட்டிலிருந்தே வரும்போது குழப்பம், அதை தாண்டி நடக்கக்கூடிய அந்த ஒர்க்கில் நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லாத போகிறது. ஆக எல்லா விதத்திலிருந்தும் ஒரு முனை நீங்கள் மட்டும்தான், ஒரு புள்ளி என்பது நாம் சுத்தி பல அம்புகளை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த புள்ளியை நாம் தொடர்புள்ளியாக மாற்றும் பட்சத்தில் அம்புகளின் இலக்கு மாறிவிடுமே தவிர உற்பத்தி என்ற இலக்கு நாம் சொல்லப்படும் இந்த விபத்தில்லா உற்பத்தி நிச்சயமாக ஒரு நாள் எட்டுவோம். நம்மளுடைய திருக்குறளையா மிக அழகாக ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கிறார். இனித்தவை இழிந்து பெரிதின்மை எஞ்ஞானம் விழித்திருப்பான் கெடும். இனித்தவை இழிந்து பெரிதின்மை எஞ்ஞானம் விழித்திருப்பான் கெடும். ஒரு சிறிய தவறுகளை கூட விட்டுவிட்டால் அது பெரும் அழிவை தரும். இது சுரங்க பாதுகாப்பின் விதி. ஒரு சிறு தவறு ஒரு பெரிய மிஷனை அழித்துவிடும், ஒரு குடும்பத்தை அழித்துவிடும். அப்படிப்பட்ட சூழல் நாம் எப்படி உருவாக்க வேண்டும், அது நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை முறைப்படுத்துவதுதான் பாதுகாப்பு விதி. அதிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, விபத்தில்லா உற்பத்தி என்றால் அது எண்களில் கிடைக்காத நண்பர்களே, அது எண்களில் கிடைக்காது. அது ஒரு தொழிலாளியின் சிரித்தபடி வீட்டிற்கு திரும்புவதும், ஒரு குடும்பம் நிம்மதியுடன் தூங்குவதும், ஒரு குழந்தை தந்தையின் கையை பிடித்து பள்ளிக்கு செல்வதுமாக இப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த உற்பத்தி அந்த தனி மனிதர் ஒழுக்கத்தில் இருந்து நமது நிறுவனத்திற்கு கிடைக்கும் பெருமையை தவிர 1000 முறை ஹெல்மெட் போடு, ஷூ போடு, க்ளோஸ் போடு சொன்னால் அது கிடைக்காது. நம்முடைய உள் மனசில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விதியின்படியே நாம் உற்பத்தியை, விபத்தில்லா உற்பத்தியை எட்ட முடியும் என்பதை சொல்லி ஒரு சுவாரஸ்யமான ஒரு உதாரணங்களை இந்த மேடையை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நம்ம மேல இருக்கிற நாடு சைனா. ஜீரோ ஆக்சிடென்ட் மைண்ட்ஸ் என்ற ஒரு அழைக்கப்படும் திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளாக முதன்மையா இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சிறு விபத்து கூட ஏற்பட்டதில்லை அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியாவில் ட்ரோன் கேமரா மூலமா பல நிலச்சரிவுகளை முன்கூட்டியே படப்பதிவுகள் செய்யப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி வளர்ந்து வர இந்த நேரத்தில் நம்ம விபத்தில்லா மைண்ட்ஸ் தான். ஏன்னா ஒரு ஓப்பன் காஸ்ட் மைண்ட்ஸ், மற்றதெல்லாம் சொல்லப்படுறதுலாம் அண்டர் கிரவுண்ட் மைண்ட்ஸ், நம்மளுக்கு மட்டும் ஓப்பன் காஸ்ட் மைண்ட்ஸா இருக்கும் பட்சத்தில் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இந்த ரோபோக்களை மட்டும் வச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நம்ம ஒரு பெரிய அனலைஸ் பண்ணியிருக்கோம், எங்களோட விபத்துல பெரிய அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து அந்த இடத்துல ரோபோக்களின் பணிகளை நாம் நிமித்தமாக உயிரிழப்புகளை தடுக்க முடியும். விபத்தில்லா உற்பத்தி நம்முடைய இலக்காக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, அருமை உறவுகளே, நமது சிஎம்டி அவர்கள் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை ஒவ்வொரு சுரங்கத்தின் நுழைவாயில் வைத்திருக்கின்றார். அது என்னவென்று தெரியுமா? உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலமாக உங்கள் மூலமாக இந்த நிறுவனம் வளரும், உங்கள் குடும்பம் வாழும் என்பதை முக கண்ணாடி, நம்மளுடைய பஞ்சிங் மிஷினுக்கு முன்னாடியே ஒரு முக கண்ணாடி வச்சிருப்பார். சுரங்க உண்மைய வாயில் இருக்குது. அதை பார்த்துட்டு போகும்போது ஒரு சந்தோஷம். நம்ம நேசிக்க கத்துக்கிட்டாலே போதுங்க. தனி மனித ஒழுக்கத்தில் மட்டுமல்ல, சுரங்க பாதுகாப்பில் மட்டுமல்ல, குடும்பத்தையும் நாம் உச்சத்தில் கொண்டு போக முடியும் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கொண்டு, அருமையான மேடையை ஜிவிசி அமைத்துக் கொடுத்திருக்கிறது.
அதுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நடுவர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி சுரங்கம் முன்னே இந்த முறை பாதுகாப்பு வரவை கையெழுத்து செய்கிறது. அதன் மூலம் நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து தாருங்கள் என்று கூறி இந்த நேரத்தில் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன்.